ஃபைனல் எக்ஸாம் சோஷியல் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பேப்பர் எப்படி இருந்துச்சு? பேப்பர் ரொம்ப ஈஸி மேம். கம்பல்சரி முதற்கொண்டு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி சோஷியல் எக்ஸாம் எழுதுனா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லா பார்ட்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கே டியூஷனில் எது இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் வந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா எழுதினேன் மேம். நல்லாவே எழுதியிருந்தேன். ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன். நல்லா பண்ணியிருக்கோம் நாங்கள். அதில் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணேன். எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்தது. பேப்பர் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் 8 மார்க் இந்த ஈஸியாக இருந்துச்சு. 8 மார்க்கில் ஈஸி தான் இருந்துச்சு. நாட் டிஸ்ஒபீடியன்ட் ஈஸி ரொம்ப அந்த அந்த கொஷின் தான் எழுதினேன். மேப் எல்லாமே ஈஸி தான். 1 மார்க்ஸுமே புக் பேக்லேருந்து தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. புக்கிங்ஸ் எல்லாம் கேட்கல. சோஷியல் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 8 1 மார்க் எல்லாம் புக் பேக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. 1 மார்க் ஃபுல் மார்க்கு எதுவும் தப்பாகலை. கம்பல்சரி கூட ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஈஸியாக இருந்தது. 1 மார்க் எல்லாமே புக் பேக்லேருந்து தான் வந்தது. மேப் எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்புட்லாம் பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து ஈஸியாக கேட்டாங்க. டைம் லைனும் ஈஸியாக கேட்டாங்க. அதே மாதிரி 5 மார்க் 2 மார்க் 8 மார்க் எல்லாமே கேட்டாங்க. 5 மார்க் 8 மார்க் மேப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் வந்து எல்லாமே அட்டன் பண்ணேன். 2 மார்க் கம்பல்சரி மட்டும் தான் எழுதலை. மிச்ச வரை 5 மார்க்லேருந்து மேப் எல்லாம் சொல்லிக் கொடுத்து தான் வந்தது. 1 மார்க்ஸ் 14 வந்தால் தப்பு. டீட்டெயில் 8 மார்க் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து தான் எல்லாமே வந்துச்சு. 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் ஈஸி. 8 மார்க் மட்டும் லைட்டாக டஃப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு. மேப்லாம் ஈஸியாக இருந்துச்சு. 1 மார்க்கில் நான் வந்து 1 மார்க் புக் பேக் தான் வந்துச்சு. டியூஷன்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 50 மார்க்குன்னு 5 மார்க் கொடுத்தாங்க. அது நான் படித்தனால கொஞ்சம் 5 மார்க் எழுத முடிஞ்சது இம்பார்ட்டன்ட் ஈஸியாக. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இங்கே கொடுத்த ஷெட்யூல் படி 3 நாளில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். மேப்லாம் எனக்கு சுத்தமாக மார்க் பண்ண தெரியாது. நான் இங்கே சொல்லி கொடுத்ததை வச்சு ஈஸியாக மார்க் பண்ணிட்டு வந்தேன். ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பர். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். மேம் காலைல சொல்லி கொடுத்த மேப்பே வந்தது. ஈஸியாக இருந்தது. போட்டோம் நல்லா. 1 மார்க்லாம் காலைல படிக்க வச்சாங்க. காலைல டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. அது ஸ்கூலில் போய் பார்த்தேன். அதில் இருக்கிற கொஸ்டினும் பாதிக்கு மேலே வந்தது. நல்லா எழுதியிருக்கிறோம். 3 நாள் டியூஷனில் கோச்சிங் கொடுத்தாங்க. எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. மேப் எல்லாம் மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு. கம்பல்சரி வந்து சார் வந்து ப்ளூ பாக்ஸ்லாம் படிக்க சொன்னார். அந்த படித்ததுனால எனக்கு கம்பல்சரி ஈஸியாகவே ஃபீல் ஆச்சு. டூ யூ நோலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சம்மரிலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ளூ பாக்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 மார்க் 5 மார்க்கில் வந்து டியூஷனுக்கு கொடுத்த மெட்டீரியல் இருந்தால் எல்லாம் வந்தது. எனக்கு 10க்கு 12 எழுத தெரிஞ்சது. அப்புறம் 8 மார்க்கும் டியூஷனில் கொடுத்து தான் வந்தது. எல்லாமே டியூஷனுக்கு கொடுத்து தான் வந்தது. டியூஷனுக்கு கொடுத்த மாதிரி படிச்சிருந்தா கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். 1 மார்க் மெட்டீரியலாக கொடுத்தாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சோஷியல் கிளாஸ் கோச்சிங்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேப் சொல்லி கொடுத்தாங்க மேம். அப்புறம் மேப்பில் வந்து சில செரிபியா அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. ஆனால் அது வந்து எப்படி பாயிண்ட் பண்ண எனக்கு சத்தியமாக தெரியாது. மேம் வந்து இந்த டிப்போடு போட்டு இதில் வச்சு இட்டாலியிலேருந்து போட்டிங்கன்னா வரும், செரிபியா வரும் அப்படி சொல்லி சொன்னாங்க. இங்கே இருக்கிறதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செர்பியா. அது பேர் என்னது? செர்பியா. அதே மாதிரி போட்டு மார்க் பண்ணதை அழிச்சிட்டு பாயிண்ட் வச்சு எழுதியிருக்கேன். அப்புறம் இந்தியா மேப் தான் எடுத்தேன். தமிழ்நாடு மேப் எடுக்கல. இந்தியா மேப் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கு மேம் இங்கே சொல்லி கொடுத்தது எல்லாமே சொன்னாங்க. நான் வந்து ஃபுட்ஸை பற்றி இந்த க்ராப்ஸ் பற்றி எதாவது வரும்னு நினச்சேன். அது வரலாம். நான் எல்லாமே வந்துருந்துச்சு. எல்லாம் எழுதுனேன். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க்ஸு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 15 கொஸ்டின்ஸு அதுலேருந்து தான் வந்துருந்துச்சு. எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டூ யூ நோ சம்மரி அதெல்லாம் படிக்க சொன்னாங்க. அதனால் படித்ததுனால என்னால் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் இவங்க கொடுத்த மெட்டீரியல் வந்து எல்லா கொஸ்டினும் வந்தது. அதனால் எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். 8 மார்க் வந்து இவங்க கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இவங்க கொடுத்த மெட்டீரியல் தான் நிறைய வந்துச்சு. நிறைய டெஸ்ட் எழுத வச்சதால வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். டியூஷனில் மெட்டீரியல் கொடுத்தாங்க. அந்த மெட்டீரியலில் படித்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. மேம் சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்துச்சு. அது நான் நல்லா எழுதியிருக்கேன். நான் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. டியூஷனில் வந்து 3 டேஸ் ஷெட்யூல் படி சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அது எல்லாமே படித்தோம். கம்பல்சரி மெட்டீரியல்லாம் தந்தாங்க. செகண்ட் டே வந்து ஜியாகிரஃபி படித்தோம். தேர்ட் டே வந்து எல்லாத்தையும் ரிவைட் பண்ண சொன்னாங்க. ஈஸியாக இருந்தது மேம். டியூஷனில் கொடுத்தால 5 மார்க் மெட்டீரியல்லாம் வந்துச்சு. அதில் இருந்தால் 10 5 மார்க்கும் வந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. பேப்பர் இன்னைக்கு ஈஸியாக இருந்துச்சு. டியூஷனில் சொல்லி கொடுத்தா அப்படியே இருந்துச்சு. நிறைய ஒரு 50 மேலே டியூஷனில் சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. 50 மார்க் மேலே டியூஷனில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் பேப்பரு அதெல்லாம் இருந்துச்சு. அகாடமியில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 3 நாள் வச்ச மார்னிங் ஈவினிங் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 3 hours கிளாஸ் எப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேப்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் மட்டுமே மார்க் பண்ண கொஸ்டின் மட்டுமே கொஸ்டின் பேப்பரில் அப்படியே வந்துச்சு. மோர் தென் 75% ஆஃப் கொஸ்டின் அதுலேருந்தே வந்துச்சு. 8
85 above. ஒரு 85க்கு மேலே வரும். 95 above வரும். 90 above வரும். 90 ப்ளஸ் above வரும். எப்படியோ 70 80 ப்ளஸ் வரும். 95 above வரும். 98. நான் 90 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுவேன். ஒரு 85 above. ஒரு 80 ப்ளஸ் ஒரு 2 மார்க்கு 80% மேலே இருக்கும் மேம்.